நீங்கள் பக் டாகோட பெட் பேரண்ட்டா இல்லை பக் டாக் வாங்க போகலான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக பக் டாக்கு 2 ப்ராப்ளம் மெயினாக வரும். ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, கரெக்டுன்ட்டு ரெஸ்பிரேஷன் வந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று வந்து ஐயில் ப்ராப்ளம், அது பார்ஷியலாகவோ கம்ப்ளீட்டாக பிளைண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா சில டாக் ஸ்பாட்ஸ் வந்து கண்ணில் வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்கிறனால அது பார்ஷியலாகவோ கம்ப்ளீட்டாகவோ பிளைண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற பக்கோட ரெஸ்பிரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு கருன்ட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெஸ்பிரேஷன் இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுக்கு என்ன ரீசன்றது தெரியுமா? இதுக்கு ரீசன் வந்து 2 ரீசன் இருக்குது. ஒவ்வொரு ரீசனாக நான் சொல்கிறேன். இப்போ பொதுவாக பக்ஸ் வந்து ஷார்ட் நோஸ் ப்ரீட்னு சொல்லுவோம், அது பிரேக்கிசெஃபாலிக் ப்ரீட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ப்ரீடில் பார்த்தீங்கன்னா இந்த நோஸோட ஓப்பனிங் பண்ணலாம், அது ரவுண்டாக இருக்கிறதுக்கு பதிலாக நேரவாக இருக்கும். நேரவாக இருந்துச்சுன்னா எப்படி ரெஸ்பிரேஷன் பண்ணணும்? மூக்கில் ரெஸ்பிரேஷனே பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணும்? வாயில் தான் மூச்சு விடும். இந்த பக்கோட ஓரல் கேவிட்டியை டீப்பாக எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ட்ரெக்கியாக்கு முன்னாடி, வின் பைப்புக்கு முன்னாடி ஒரு சாஃப்ட் பேலட்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். நார்மலாக எல்லா ப்ரீடுக்கும் நார்மலாக இருக்கும். இந்த ப்ரீடுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்டுலஸாக, எலாங்கேட்டடாக, லூஸாக இருக்கும். அது போய் என்ன பண்ணுன்னா அது ஒவ்வொரு தடவை இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் பண்ணுறப்ப அது போய் அப்செக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால தான் அந்த சவுண்டு கருக்குன்னு சவுண்டு வரது ரீசன் அதுதான். இந்த 2 ப்ராப்ளமையுமே சர்ஜிக்கலாக கரெக்ட் பண்ணலாம். இந்த நோஸ் வந்து ரொம்ப நேரவாக இருந்ததுன்னா அது பெருசு பண்ணி ஓப்பன் பண்ணி பெருசாக ரவுண்டாக ஓப்பனிங் மாதிரி கொடுத்துட்டோம்னா ஈஸியாக மூக்கில் மூச்சு விடும். இன்னொன்று எலங்கேட்டட் பெண்டுலஸாக சாஃப்ட் பேலட் இருக்குன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது போய் வின் பைப் வந்து அப்செக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதை வந்து சர்ஜிக்கலாக கட் பண்ணி கரெக்ட் பண்ணலாம். ஸோ இது கரெக்ட் பண்ணுற மூலிமா அது வந்து ஈஸியாக ரெஸ்பிரேஷன் பண்ணும், லைஃபும் நல்லாயிருக்கும். ஸோ பிஃபோர் சர்ஜரி பண்ண அதே டாக் தான் இப்போ போஸ்ட் சர்ஜரி இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எப்படி அதோட ரெஸ்பிரேஷன் இருக்குன்றதை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஸோ பக்குக்கு 2வது ப்ராப்ளம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்மெண்ட்ரி கெரட்டைட்டிஸ். பிக்மெண்ட்ரி கெரட்டைட்டிஸ் அப்படின்னா பக்குக்கு வந்து கண்ணு கீழே ஒரு சின்ன ஃபோல்டு மாதிரி ஒரு மசில் இருக்கும். அது என்னன்னா அதில் நிறைய ஹேர்ஸ் இருக்கும். அந்த ஹேர் என்ன பண்ணுன்னா கான்ஸ்டண்ட்டாக கண்ணை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இரிட்டேட் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய மெலனின் பிக்மெண்ட் போய் அந்த கார்னியாவில் போய் டெபாசிட் ஆகி கார்னியாவோட அந்த டிரான்ஸ்பரன்சியே போயிடும். இது ஸ்லோவாக நடக்கும். மேபி ஒரு 4 months 5 months நடக்குது அப்படின்னா 2 years 3 yearsல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்ஷியல் அப்படியே மூடிட்டே இருக்கும். அப்புறம் கம்ப்ளீட்டாகவே மூடிச்சுன்னா கம்ப்ளீட்டாகவே பிளைண்ட் ஆகும். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்ணு கீழே இருக்கிற மசிலை கட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கட் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்க ஹேர்ஸ் வந்து இரிட்டேட் பண்ணாது, அதோட விஷனுமே நல்லாயிருக்கும்.